வாங்க இயற்கை விவசாயிக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கங்க. என்னெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டீங்களாட்டு இருக்குது? ஆமாங்க, நைட்டு போர் ஓடிச்சுங்க. வாங்க உட்காருங்க. அப்புறம் நைட்டு போர் ஓடிட்டு இருந்ததுங்க. போர் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்க. சொட்டு நீர் போட்டிருக்கீங்களா தெளிப்பு நீர் போட்டிருக்கீங்களா? இது வந்து சொட்டு நீர் தாங்க. டேங்க் சின்னதாக இருக்குது. டேங்க் இது வந்து ஃபில்டர். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டஸ்டெல்லாம் வந்துன்னா டஸ்ட் இதில் ஃபில்டர் ஆகி போகும். ஃபில்டர் பண்ணி வந்துடுது. அங்கே சொட்டு நீரில் வந்து அது அடைக்காது. சரிங்க. இது எத்தனை ஏக்கராக்கு ஒரு முறை மட்டும் கட்டலாம்? அரை ஏக்கரா கட்டலாம், அதான் சிறப்பு. அதாவது இது கேஜ் வச்சிருக்கிறோங்க. பாத்தீங்க மீட்டர் இருக்குது பாத்தீங்களா? மீட்டர் இங்க ஒரு மீட்டர் கேஜ், இங்க ஒரு மீட்டர் கேஜ், அங்க ஒரு மீட்டர் கேஜ், 3 மீட்டர் கேஜ் இருக்குது. இப்போ இந்த ட்ரம்மில் தான் அடைபட்டுதுன்னா இது வந்து வர்ற ப்ரெஷர் அப்படியே காமிக்கும். சரி, எவ்வளோ ப்ரெஷர் வருதோ அந்த பைப்பில் எவ்வளோ ப்ரெஷர் வருதோ அந்த ப்ரெஷர் காமிக்கும். அதே ப்ரெஷர் இங்கேயும் வந்ததுன்னா இதில் இந்த ட்ரம்மில் அது அடைப்பு இல்லைன்னு அர்த்தம், எது டஸ்ட் கட்டலின்னு அர்த்தம். சரிங்க. அதே மாதிரி இங்கே வர்ற ப்ரெஷரு அந்த மீட்டர்லேயே வந்துன்னா எங்கேயும் தண்ணி எந்த அடைப்பெல்லாம் போகுதுன்னு அர்த்தம். சரிங்க. அது ஒரு ஃபில்டருங்க. அதுவும் ஃபில்டருங்களா? அது அப்பப்போ க்ளீன் பண்ணி போடணும். சரிங்க. இல்ல டஸ்ட் பூரா அங்க தான் ஸ்டோர் ஆகுது. நல்ல ஸ்டோர் ஆகும், இதுலயே ஸ்டோர் ஆகும், அதுலயே ஸ்டோர் ஆகும். அது மெயினா அதுக்கு க்ளீன் பண்ணி போட்டோம்னா தான் அங்க வந்து அங்க சொட்டு நீர்ல வந்து எதுவும் அடைக்காம வரும். அந்த ஓட்டை ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல எதுவும் அடைக்காது. எல்லா பக்கம் 2 கேட்ச் விடும்போது எல்லா பக்கம் நல்லா பாஞ்சு. சரி, இந்த சால்ட் வாட்டர் உப்பு தண்ணி வந்ததுன்னா ரொம்ப அடைச்சது காலாங்கட்டுதுங்கிறாங்க, அது எப்படி, அதை பத்தி என்ன சொல்லுங்க? அது உப்பு தண்ணி வந்துன்னா நம்ம வந்து ஆசிட்ல விட்டுறது நம்ம க்ளீன் பண்ணி தான். வேற அது மாற்று ஆப்ஷன். ஆசிட் விடுறதுனால நம்ம காட்டு மண் வளத்துக்கு அதை பாதிக்குங்களா? கம்பல்சரி பாதிக்குங்க. அதுக்கு நம்ம என்ன ஒட்டு ஒரு 20 நாள் வந்து அந்த ஆசிட்டினுடைய பவர் போயிடணும். சரி. அப்பதான் வந்து நம்ம காட்டுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா நீங்க அந்த பாதிப்பு இல்லாம இயற்கை விவசாயத்துல கொண்டாந்துடுறீங்க. முடிஞ்ச அளவு என்னால் முடிந்த வரை மண் வளத்தை பாதுகாக்கணும், மண் வளத்தை காட்டு நம்ம விவசாயம் பெருக்கணும். இதனால வந்து நான் வந்து மண்ணுக்கு கெடுதல் இல்லாமல் முடிந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம். பரவாயில்ல, நல்லது. அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து இது வந்து இயற்கையான முறையில் எல்லாம் பண்றது தான். அது ஆர்கானிக். இது வந்து ஈயம் கரைசல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மண்ணுக்கு விட்டா அதெல்லாம் மண்ணுடைய மண் புழுக்கள் இருக்கு பாத்தீங்களா, உற்பத்தி மண் புழுக்கள் உற்பத்தி ஆகும் போது அதுல மண்ணில் உள்ள வந்து மண்ணு பொதுவதுப்பு எடுத்து கொடுக்கும். மண்ணு பொதுவதுப்பு தன்மை இருக்கும். மண்ணு பொதுவதுப்பு தன்மை இருக்கும்போது எந்த ஒரு இது வச்சீங்கனாலும், பயிர் வகை வச்சீங்கனாலும் நல்லா தெளிவா வளரும். ஆனா களையும் சேர்ந்தா வளரும். ஆமாங்க, எல்லாம் சேர்ந்தவரை நம்ம களை பிடிக்கணும். ஆமா, நாம களை பிடுங்கிறதுக்கு சங்கடப்பட்டு மருந்து அடிச்சோம்னா அப்புறம் அது மண்ணை பாதிக்க தான் செய்யும். நல்லது. அது இயற்கை விவசாயம் நீங்க இருக்கிறீங்களா, மண்ணை பாதுகாக்க. ஆமாங்க. நன்றி. நன்றி.